அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியா நாட்டுக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு தலைநகர் அடிஸ் அபாபாவில் அமைந்திருக்கக்கூடிய அத்வா போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார். எத்தியோப்பிய நாட்டு வரலாற்றில் இந்த நினைவிடத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு ஒன்று. இது விக்டரி மெமோரியல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 1896ஆம் ஆண்டு எத்தியோப்பியாவை மீது இத்தாலியினுடைய பாசிச படைகள் ஒரு போரை தொடுத்தது. ஆனால் அதை கண்டு அஞ்சாத எத்தியோப்பிய படைகள் இத்தாலிய படைகளை வீரமுடன் எதிர்கொண்டு அந்த போரில் அவர்களை தோற்கடித்தது. அந்த போரின் நினைவாகத்தான் இந்த நினைவிடம் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நினைவிடம் இந்த போர் அத்வா போர் என்றும் இது அத்வா வெற்றி நினைவிடம் என்றும் இந்த நினைவிடம் அழைக்கப்படுகின்றது. எத்தியோப்பிய நாட்டு தேசப்பற்றாளர்களை கௌரவிக்கும் வகையிலும் அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற வகையிலும் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதே வளாகத்தில் ஒரு அருங்காட்சியகம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அருங்காட்சியகத்தை சுற்றி பார்த்து பார்வையிட்ட பிரதமர் மோடி அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரம்ஸ் போன்ற ஒரு அமைப்பில் தன்னுடைய கைகளை தட்டி தன்னுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். குறிப்பாக இந்த அருங்காட்சியகத்தில் அந்த தேச பற்றாளர்களினுடைய சிலைகள், ஆயுதங்கள், சீருடைகள், தனிப்பட்ட கலை பொருட்கள், மாநாட்டு மண்டபம், நூலகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் அமைந்திருக்கிறது. எத்தியோப்பியாவின் வளமான வரலாறு மற்றும் இறையாண்மைக்கான நீடித்த போராட்டத்திற்கான இந்தியாவின் மரியாதையை பறைசாற்றும் வகையில் பிரதமர் மோடி அங்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதோடு அங்கு இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தையும் பிரதமர் மோடி தற்போது பார்வையிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்போது பிரதமர் மோடி எத்தியோப்பிய நாட்டு நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். இது பிரதமர் மோடி உலக அளவிலான நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது இது 18வது நாடாளுமன்றம் என்பது குறிப்பிடத்தக்கது.